Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே மது குடித்த கூலி தொழிலாளி சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். குட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் 16ஆம் தேதி தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து மது அருந்திய நிலையில் திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு சுருண்டு விழுந்தார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்கப்படுவதால் மது குடித்து இறப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. தொளார், இறையூர், புத்தேரி, செங்கமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள், விடிய அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாநகராட்சி போர்டு தங்கள் ஊராட்சியை இணைக்கும் விடிய அரசிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நெல் நாற்றுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் பங்கேற்ற பெரிய கங்கனாங்குப்பம், சின்ன கங்கனாங்குப்பம் மற்றும் குமந்தான்மேட்டைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நெல் நாற்றுகளுடன் மனு அளித்தனர். அப்போது அவர்கள் தங்கள் கிராமங்களை கடலூர் மாநகராட்சியுடன் இணைக்கும் விடிய அரசின் முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாநகராட்சியோடு இணைக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, 100 நாள் வேலையை பறிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே. ஊராட்சியை நகராட்சியோட மாநகராட்சியோட இணைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அது நினச்சி பார்க்கல. எங்களுக்கு ஊராட்சி மறுபடியும் ஊராட்சியாகவே வச்சு எங்களுக்கு 100 நாள் வேலையை கொண்டு வாங்க. எங்களுக்கு 100 நாள் வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் எல்லாம் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி தான் இந்த ஜனங்கள் எல்லாமே இருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எப்போதும் சேரும் சகதியுமாக காணப்படும் சாலையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ரெட்டியூர் கிராம சுடுகாட்டிற்கு செல்லும் மண் சாலை அப்பகுதியின் பிரதான சாலையாக உள்ளது. இந்த நிலையில் அந்த சாலை சிறு மழைக்கே சேரும் சகதியுமாக மாறிவிடுவதால் பெரும் அவதிப்படுவதாக கூறும் பொதுமக்கள் இது குறித்து பலமுறை விடிய அரசிடம் புகார் அளித்தும் தரமான தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கோவில் இடத்தை அபகரிக்கும் நோக்கில் தனிநபர் செயல்படுவதாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சாயல்குடி துரைசாமிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை ஆளும் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸைச் சேர்ந்த வேல்சாமி என்பவரின் குடும்பத்தினர் அபகரித்துள்ளனர். இது குறித்து கிராமத்து கோவில் மற்றும் உறவின்முறை நிர்வாகிகள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கோவில் இடமும் தப்பாது என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். பாரம்பரியமாக நாங்கள் அதை பயன்படுத்தி வந்த இடத்த இப்போ இந்த ஆளுங்கட்ச சந்தர்ப்பம் வச்சு ஒரு வேலுச்சாமி அவங்க குடும்பத்தாருங்க எங்களுக்கு இருந்த பட்டாவே எங்களுக்கு தெரியாமல இப்போ உடைச்சிருக்காங்க. இதை நாங்கள் இதுக்கு வருவாய்த்துறையினர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லுக்கான தொகையை 50 நாட்களுக்கு மேலாக வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பெறப்பட்ட நெல்லுக்கு வழங்கப்பட வேண்டிய 25 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தனர். விற்பனை செய்த நெல்லுக்கான தொகையை விடியா ஸ்டாலின் அரசு வழங்காததால் மீண்டும் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத அவல நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாகையில் ஊழல் முறைகேடு குறித்து புகார் அளித்த ஊராட்சி செயலாளரை பழிவாங்கும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்தில் கணினி ஆபரேட்டர் நியமனத்தில் ஊழல் நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் பெண் ஊராட்சி செயலாளர் கௌசல்யா புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்த ரேவதி என்பவர் கௌசல்யா மீது பொய் காரணங்கள் கூறி இடைநீக்கம் செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. விடிய ஆட்சியில் ஊழல், லஞ்சம் உள்ளிட்டவை தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் பூக்களுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்யாத விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் பூக்களை சாலையோரத்தில் கொட்டிவிட்டு சென்றனர். நிலக்கோட்டை பகுதியில் பல வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்படும் நிலையில் பூக்களின் விலை தற்போது கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. வியாபாரிகளும் அவற்றை வாங்க முன்வராததால் தொழிலாளர்களுக்கு கூலி கொடுத்தும் வண்டி வாடகை கொடுத்தும் பெருத்த நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் பூக்களை வத்தலகுண்டு சாலையில் கொட்டிவிட்டு சென்றனர். அப்போது பூக்களுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்யவும் சென்ட் ஆலை அமைக்கவும் விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தினர்.